ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ரிபுகீதை. இப்போ இந்த ரிபுகீதை சொல்ல வர்ற ஆழமான உண்மை என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, கடைசியா என்ன சொல்றாரு? மௌனம், இங்க ஒன்றுமே இல்லை, சும்மா இரு அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லா மகான்களும் இதைத்தான் சொல்றாங்க, சும்மா இரு, சும்மா இரு, மௌனமா இரு அப்படிங்கிறாங்க. ஆனா நாம மௌனமா இருக்கிறோமா அப்படின்னா இருக்க மாட்டோம். ஏன்னா மனசு இருக்குல்ல, ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்ப இந்த விஷயத்தை ஏன் எல்லாரும் இப்படி சொல்றாங்க? நிறைய விஷயங்களை சொல்றாங்க, உபதேசம் கொடுக்கறாங்க, சும்மா இருங்கிறாங்க. என்னங்க இது முரண்பாடா இருக்கு இல்லையா? சும்மா இரு சும்மா இருந்துட்டே இருக்காங்க. ஆன்மீகம்னா அது எப்படி சும்மா இருக்க முடியும்? கோயில் கோயிலா சுத்தணும், விதவிதமான வேள்விகள் பண்ணணும், விவகாரத்துல ஈடுபட்டே இருக்கணும். அதான ஆன்மீகம். பூஜை, ஜபம், தவம், தியானம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தா தான் ஆன்மீகம். நீங்க என்னங்க சும்மா இரு சும்மா இருங்கிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லையா? இது சராசரி மனிதர்கள் சொல்றது கிடையாது. நல்லா நீங்க உள்வாங்கிக்கணும். சராசரி மனிதர்கள் சொல்வது கிடையாது. அப்ப சும்மா இருன்னு யார் சொல்றா? மௌனமா இரு அப்படின்னு யார் சொல்றா? சாட்சாத் தட்சிணாமூர்த்தி சொல்றார். ஆதி குரு தட்சிணாமூர்த்தி வேதத்தை உபதேசம் பண்ணுவதற்காக பூமிக்கு வந்தவர் எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாரு? சும்மா இரு. சின்முத்ரை. சின்முத்ரையில என்ன பண்ணிட்டாரு? மௌனத்தின் உச்ச சாட்சியாகவே தட்சிணாமூர்த்தி அவதாரம். தட்சிணாமூர்த்தியினுடைய அவதாரம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு யார் என்ன வேணா கொடுக்கலாம். ஆனா முடிந்த முடிவு என்ன? மௌனம், அமைதி, அவ்வளவுதான். தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்லோகம் இருக்கு. அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்லோகத்தை பார்த்துட்டு நம்ம போறோம். ஏன்னா ரிபுகீதை தான் நம்ம படிக்கிறோம். இருந்தாலும் ரிபுவுக்கு முன்னாடி வந்தவர் தான் ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி. அப்ப அந்த தட்சிணாமூர்த்தி என்ன சொல்றார் அப்படின்ட்டு அவருடைய உபதேசங்கள் தான், அவரை பத்திய ஒரு வைபவம் தான் இந்த பாடல். இது தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம்னு பேரு. இப்ப அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ஓம் மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்சிஷ்டான் தேவசத்ருசிகணைராவ்ருதம் பிரம்மனிஷ்டைஹி ஆச்சார்யேந்திரம் கரகளித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்தி மீடே. இந்த ஸ்லோகம் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் அப்படின்னு பேரு. இதுதான் அமைதி. அதாவது தட்சிணாமூர்த்தியினுடைய உபதேசமே என்னன்னா சின்முத்ரா. அந்த சின்முத்ராவில் அமைதியா இரு, ஆர்ப்பாட்டமா பண்ணவே கூடாது அப்படின்ட்டு இங்க 3 குணங்களையும் நீக்கி அமைதிக்கு வா அப்படிங்கிறது தான் உபதேசம். 3 விரல்களை நீட்டி கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைச்சி ஒரு சின்முத்திரையில் நமக்கு உபதேசம் கொடுக்கிறார். இப்ப இந்த பாடல், இப்ப நான் பாடின இந்த உபதேச பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தட்சிணாமூர்த்தி யாரு? பிரம்மம் தானே. ஏன்னா பரமாத்மா பரபிரம்மம் தான் இங்க பூமிக்கு உபதேசத்துக்காக வருது. அப்ப அவரை இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம். அதாவது காலத்துக்கு உட்படாதவரும் சொற்களின் குறிப்பு பொருளின் மூலம் பிரம்மத்தின் உண்மையை உணர்த்துபவரும். அதாவது வார்த்தையே கிடையாது, வெறும் மௌனத்திலேயே அந்த பிரம்மத்தின் உண்மை தன்மையை உணர்த்துகின்றார். யாருக்கு? ரிஷிகளுக்கு. அந்த ரிஷிகள் யாருன்னா சனகாதி முனிவர்கள். சாதாரண மனிதர்களுக்கு சொல்லல, சனகாதி முனிவர்களுக்கு சொல்றார். அப்ப ரிஷிகளுக்கும் பிரம்ம ஞானத்தில் ஈடுபடுபவர்களாக உள்ளவர்களுக்கும் தன்னை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற சனகாதி முனிவர்களாகிய
ஆசிரியர்களுக்கும் ஆசிரியராக திகழ்கின்ற தட்சிணாமூர்த்தி. ஏன்னா சனகாதி முனிவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆதி ரிஷியின் இடத்துல படிச்ச அருமையான மகா ரிஷிகள், தட்சிணாமூர்த்தியின் இடத்திலே நேரடியாக உபதேசம் பெற்ற உத்தம ரிஷிகள் தான் சனகாதி முனிவர்கள். அப்ப அப்படிப்பட்ட முனிவர்கள் ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக திகழ்கின்ற தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையாகிய ஞான முத்திரையை காட்டுகின்ற கையை உடையவரும், பூரணமே தனது இயல்பாக கொண்டவரும், தனக்குள்ளேயே ஆனந்தப்படுபவரும், புன்னகை தவழும் முகத்தை கொண்டவருமான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் இங்கு வருது. அப்ப இங்க என்ன உபதேசம்? என்ன? பேசாமல் இரு, சும்மா இரு, மௌனமா இரு, அமைதியா இரு, அவ்வளவுதான் உபதேசம். இப்ப இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு செய்யறாங்க. அதாவது மகான்களும் ரிஷிகளும் ஞானிகளும் கடைசியா இதைத்தான் சொல்றாங்க. இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ நமக்கு கேள்வி வரும், அப்படின்னா எதுக்குங்க உபதேசம்? உபதேசங்க ஏன் செய்யணுங்க அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம்ல. இத பகவத்கீதை சொல்லும். ஏன் உபதேசம் செய்யணும்? பகவத்கீதை என்ன சொல்றதுன்னு பாக்கலாங்களா? கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. இங்க என்னன்னா பகவத்கீதையினுடைய இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? ஜனகர் போன்ற அரசர்கள் தங்கள் கடமைகளை செய்வதன் மூலமே முக்தியை அடைகின்றார்கள். எனவே நீயும் உலக மக்களின் நலனையும் ஒழுங்கையும் கருத்தில் கொண்டு உனது கடமையை செய்ய தகுதியுடையவனாக இருக்க வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். யாரு? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்ப ரிஷிகளுக்கு இதெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்கு. ரிஷிகளுக்கு கடமை இருக்கு. அதாவது ரிஷிகளினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சமுதாய சேவை, அதாவது இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரிஷிகளுடைய நோக்கம் என்ன? அதாவது பாமர மக்களுக்கு பலன் அளிக்கிற மாதிரி இந்த விஷயத்தை கொடுக்கணும். அப்ப உலக நலனுக்காக, இந்த உலக சேமத்துக்காக, அதுதான் இங்க சொல்றது இந்த சாஸ்திர விஷயம். கர்மனை வகை சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயகா. ஜனகாதயகன்னா ஜனகர் போன்ற அரசர்கள் தங்கள் கடமைகளை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களிடத்திலே பற்று இல்லை. அதாவது ஒரு ராஜ்யத்தையே ஆளக்கூடிய ராஜாவுக்கு பற்று இல்லை. அப்படிப்பட்ட ராஜாக்கள் இந்த உலகத்துக்கு எவ்வளவோ உபகாரமான வாழ்க்கையை வாழ்றாங்க. அவர்கள் இறுதியில் முக்தியை அடைந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ராஜ்யத்தையே ஆளக்கூடிய ஒரு ராஜாவாகிய ஜனகனுக்கே அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது சராசரி மனிதர்கள் நமக்கு எப்படி? நாமளும் இந்த உலகத்துக்காகத்தான் வாழணும். லோக சங்கிரகமேவாபி. லோக சங்கிரகம், அதாவது இந்த உலக சேமத்துக்காக மட்டுமே நாம் வாழ வேண்டும். அப்படித்தான் வாழ வேண்டும். சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. உனது கடமைகளை செய்ய தகுதியுடையவனாக இருக்க வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அப்ப அதுக்குத்தான் இங்க உபதேசம் கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு மகான்கள் உபதேசம் ஏன் கொடுக்கணும்? நீங்க சொல்லலாம், ஏன்னாங்க மௌனம் தானங்க உபதேசம். தட்சிணாமூர்த்தி வெறும் மௌனத்தை தானங்க காட்டினாரு. அப்போ கம்முன்னு இருக்க வேண்டியதானே, சும்மா இருன்னா எப்படி சும்மா இருப்பாங்க? யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, விவகாரத்தில் ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன விவகாரம் செய்யணும், ஏன் விவகாரம் செய்யணும், எப்படி விவகாரம் செய்யணும், அதை சொல்லி கொடுக்கணும்ல. அப்ப அததான் இங்க பகவத்கீதை, இந்த ரிபு கீதை, அஷ்டாவக்கர கீதை, இது மாதிரி எல்லா கீதைகளும் நமக்கு சொல்லுது. இப்ப ஜனகர் தனது அரச கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது கூட கர்மயோகத்தின் மூலம் தன்னுடைய முழுமையை அடைந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நிறைய பேர் இந்த பாடத்திட்டத்துல நீங்க எல்லாம் வரீங்க இல்லையா? நீங்க எல்லாம் வரும்போது சும்மா பாடம் மட்டும் கேட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அப்படி எல்லாம் கேட்டே இருந்தா பலன் கொடுக்காது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துக்காக உபகாரமா வாழணும். சும்மா ஒரு ஞானம் அப்படிங்கிறது ஈஸியா வந்துடாது. அதாவது நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது கர்ம யோகமா மாறாட்டி ஞான பாதைக்குள்ள நம்ம வரவே முடியாது. ஏன்னா இங்க சனாதன தர்மத்துல சொல்லி கொடுக்கிற விஷயம் என்ன அப்படிங்கறத நல்லா ஒவ்வொருத்தரும் உள்வாங்கிக்கணும். ஏன்னா நிறைய பேர் உள்வாங்கவே தெரியறது இல்ல. இப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிற 4 படிநிலைகள்ல இப்ப டைரக்டா ஞானத்துக்கு உட்காந்துட்டா எப்படிங்க புரியும்? அது மாதிரி அஷ்டாங்க யோகத்துல நியமம் கடைப்பிடிக்காம நேரா சமாதிக்கு உட்காந்துட்டா எப்படிங்க சமாதி கை கூடும்? ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, டைரக்டா வரணும், அப்படியே கடைசி நிலை என்னங்க சமாதியா, அப்ப இப்பயே நான் சமாதிக்கு போயிடுறேன் அப்படின்னா எப்படி சமாதி கை கூடும்?
கூடாது. முதல்ல ஏம நியமம் வந்து கரெக்ட் பண்ணி வரணும். அதாவது ஜனகர் வந்து தன்னுடைய அரச கடமைகளை நிறைவேற்றும் பொறுப்பு கர்மயோகத்தின் மூலம் நிறைவாக்கல் அடைந்தார். ஆழ்நிலை தளத்தை அடைந்த பிறகு கூட, அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை அவர் அடைந்த பிறகும் கூட உலகத்தினர் பின்பற்றுவதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். யாரு? ஜனக மகாராஜா. அப்ப இப்படிதான் பல மகான்கள் இதை வாழ்ந்து காட்டினார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பெரும்பாலான மகான்கள் வந்து கர்ம யோகியா தான் வாழ்றாங்க. இந்த உலகத்துக்காக, உலக சேமத்துக்காக வாழ்கிறார்கள். ஏனென்றால் இந்த மனித குலம் இப்படிப்பட்ட பெரிய மனிதர்களால தான் ஈர்க்கப்படுகிறது. இந்த மனித குலம் வந்து முறைகேடு அடையாம, அதாவது கெட்டதுக்கு போகாம நல்ல நிலையில இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? இது போன்ற உயரிய ஞானிகளும் உத்தமர்களும் இந்த சமுதாயத்துல இருக்கிறதுனாலதான். ஏன்னா இதை வந்து எளிமையா பழமொழி சொல்லும். என்ன சொல்லும்? நல்லார் ஒரு சிலர் உளரெனில் எல்லாருக்கும் பெய்யும் மழை. யாராவது ஒரு சில நல்லவங்க இருந்தா எல்லாருக்கும் மழை பெய்யுங்க. அது எப்படிங்க? அதுதான் அங்க பியூட்டியே. அப்ப ஏதேனும் ஒரு நல்லவன் இந்த உலகத்துல இருந்தால்தான் இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஏன் மழை பெய்யணும்னு சொல்றாங்கன்னா, மழை பெய்தால்தான் இங்க உணவு, உணவு இருந்தால்தான் இங்க வாழ்க்கை. அப்போ உணவு இல்லாவிட்டால் இங்க வாழ்க்கை கிடையாது. சாப்பாடு இல்லைன்னா எப்படி உயிரோடு இருப்பான? ஒருத்தன் செத்து போவான். அப்ப இங்க அடிப்படை விஷயம் உணவு. அப்ப அந்த உணவுக்கு மழை முக்கியம். அப்ப அந்த மழைக்கு நீர் முக்கியம். அப்ப நீரின்றி அமையாது உலகு. அப்ப நல்லார் ஒரு சிலர் உளரெனில் எல்லாருக்கும் பெய்யும் மழை. அப்போ இது போல நல்லவர்கள் இந்த உலகத்துக்கு தேவை. அப்படித்தான் நல்லவர்கள் வருகிறார்கள், இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய வருகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? என்னமோ வந்து வளர்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு என்ன வேலை, இவன் பாட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, ரிபுகீதை வந்து சும்மா தான் இருக்க சொல்லுது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம். தட்சிணாமூர்த்தி வந்து சும்மா அமைதியை கடைப்பிடின்னு சின்முத்திரை காட்டுறாரு. அதுக்கப்புறம் எதுக்கு இத்தனை யோகங்கள், இத்தனை சாஸ்திரங்கள், இத்தனை மகான்கள்? ஏன்னா அந்த சின்முத்திரையை அடையறதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் கொடுக்கணும். சும்மா சின்முத்திரை ஈஸியா மௌனம் வந்துடாது. மௌனம் எப்படி வரும்? மைண்ட் இருக்கிற வரைக்கும் மௌனம் வராது இல்லையா? மைண்ட்லெஸ் ஸ்டேட்ல தான் மௌனம் வரும். அப்ப நீங்க மனதோடு இருக்கிறீங்க, நீங்க பிரவருத்திக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, அஜ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய அறியாமையை நீக்கணும். அப்ப நீக்குவதற்கு உங்களுடைய மனதை நீக்கணும். அப்ப மனதை நீக்குவதற்கான வழிமுறையை மகான்கள் காட்டி கொடுக்கணும். அதற்காகத்தான் மகான்கள் வருகிறார்கள் என்று பார்க்கணுமே தவிர, சும்மா இருன்னு சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு பொழுது போலன்னு ஏதோ கத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி மகான்களை நினைச்சுக்க கூடாது. ஏன்னா பண்டைய ரிஷிகள் கொடுத்த உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, அப்புறம் இப்ப இருக்கிற எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் சும்மா வந்து பொழுதுபோக்குக்கு எழுதிட்டு போல. எல்லா மனிதர்களும் மேல்நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக மகான்கள் வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் மகான்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இத்தகைய மகான்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த உலகம் இன்னும் தடம் மாறாமல் போய்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய பாரத தேசம் இன்னும் நன்றாகவே போய்கொண்டிருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மற்ற தேசங்கள் எல்லாம் இப்ப எப்படி இருக்குது? குண்டு வெடிப்பும், போரும், பிரச்சனையும், கலவரமும், எங்க பார்த்தாலும் கலவரம், கொலை, அப்புறம் குண்டு வெடிப்பு, போரு. அதாவது நியூஸ் பார்த்தாலே அங்க போர் நடக்குது, இந்த நாட்டுக்கு போர் நடக்குது, இங்க கொலை நடக்குது, இங்க எரிச்சிட்டாங்க, அங்க புதைச்சிட்டாங்க, இப்படிதான் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம பாரத தேசத்துல இப்படிப்பட்ட நியூஸே இல்லை. பெரும்பாலும் இப்படிப்பட்ட நியூஸே இல்லை. ஒரு சில தனி மனிதன் செய்கின்ற தவறுகளை தான் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். அதுவும் பெருசா பூதாகரமா ஊதி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலான விஷயங்கள் வந்து அதுவும் வேற்று நாட்டினரால் தான் இதை உருவாக்கி காட்டுறாங்கிறது நம்ம பாக்குறோம். நம்மளை பத்தி தப்பா சொல்றவங்களே யாருன்னா வேற்று தேசத்தவர்கள் தான். வேற்று தேசத்தினுடைய மீடியாக்கள் தான் நம்மளை பத்தி தப்பா பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா நம்முடைய பாரத தேசத்துல அப்படியெல்லாம் இல்லை. எல்லோரும் ஒற்றுமையா வாழ்றோம். இப்ப நம்ம இந்துக்களும் முஸ்லீம்கள் கூட ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது நீங்க தனிப்பட்ட முறையில வாழ்றவங்களை போய் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். பக்கத்து வீட்டு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு நல்லது கெட்டதுல கலந்துக்குவாங்க. ஆனா வெளியே வந்து இந்து முஸ்லீம் விரோதத்தை உண்டு பண்றதுக்கு சிலர் கூட்டம் வந்து கையாளுதுன்னா அந்த கூட்டம் யாரு? கெட்டவர்கள். அப்ப இந்த மாதிரி கெட்டவர்கள் வந்து இங்க அதிகமாகிவிடக் கூடாது என்பதற்காக ரிஷிகளும் ஞானிகளும் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அப்ப இங்க இந்த மாதிரி ஒரு உயர் பரிமாண நிலைக்கு வந்த மகான்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? கர்ம யோகமாக வாழ்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும்? கர்ம யோகியா மாறணும். இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது அர்ப்பணிக்கணும். நம்மள இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும். உபகாரமா சின்ன சின்ன வேலைகள் செய்து கொடுக்கணும். பெருசா நம்மளால செய்ய முடியாட்டி கூட சின்ன சின்ன சேவைகள் பண்ணலாம்ல. அதுக்குதானே ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்ன? இப்ப நிறைய பேர் வந்து கோயில்ல போய் உழவார பணி பண்றாங்க, அப்புறம் வந்து அன்னதானம் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் எதுக்கு செய்யறாங்க? ஒரு சமூக சேவை.
சமுதாயத்துக்காக நல்லது செய்யறதுல போய் கலந்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஏன் கலந்துக்கிறாங்க? மன தூய்மை. அப்படி கலந்துக்கும் போது மன தூய்மை உண்டாகுது, மனதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு நிறைவு கிடைக்குது. அப்ப இது மாதிரி சேவைகள் மூலம் தான் நீங்க ஞானத்தை அடைய முடியுமே தவிர சும்மா வராது ஞானம். அதான் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனா ஞானம் வரணும்னா எப்படி வரும்? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 படிநிலைகள்ல அடிப்படையான விஷயம் சரீரத்தால் செய்கின்ற காரியங்கள் செய்தே ஆக வேண்டும். கிரியைகளால் செய்யப்படுகின்ற பூஜை புனஸ்காரங்கள் ஜபதபங்கள் செய்தே ஆக வேண்டும். இதெல்லாம் படிநிலைகள். ஆனா டைரக்டா வந்து ஞானத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு அப்படியே ஞானம் வந்துடும்னா எப்படி வரும்? வரவே வராது. நிறைய பேருக்கு வர்றது கிடையாது. அப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் ஆகி வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். நம்ம ஜெனரலா நான் பேசும்போது எப்படி சொல்லுவேன்னா, நீங்க பிஹெச்டி கிளாஸ்க்கு வரீங்க அப்படின்னா நீங்க டிகிரி முடிச்சிட்டீங்களான்னு கேட்பேன். ஏன்னா பிஹெச்டிங்கிறது வந்து கிராஜுவேட்டுக்கு தான் அந்த எலிஜிபிலிட்டியை தவிர +2 படிச்ச பையனுக்கோ 10th படிச்ச பையனுக்கோ வந்து பிஹெச்டி எழுத முடியாது. அப்ப பிஹெச்டி படிக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஏனேனும் ஒரு கிராஜுவேட்டா இருக்கணும். பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ பிகாமோ பிஏஓ ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா அது சம்பந்தமா அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத கேட்டுட்டு அவனுக்கு வந்து பிஹெச்டி டிகிரி எழுத சொல்லி அனுமதிப்பாங்க. அப்ப அது மாதிரி இங்க ஞானம் இருக்கு இல்லையா, இந்த அத்தியாத்ம ஞானம் இது நேரடியா வந்தா புரியாதுங்க. இப்ப நிறைய பேருக்கு நீங்க நேரடியா ஞானத்துல எல்லாம் வந்து உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நிறைய பேருக்கு புரியறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு சர்வீஸ் மைண்ட் இல்லைன்னு நான் பாக்குறேன். நிறைய பேருக்கு சர்வீஸ் மைண்ட் இல்லை. அப்ப சர்வீஸ் மைண்ட் இல்லைன்னா இந்த சாஸ்திரம் உள்ள போகாது, நீங்க சாதிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த மாதிரி ஆன்மீக பாதையில சமூக சேவையில உண்மையா வரக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாயிட்டாங்க இன்னைக்கு கலியுகத்துல. ஏன்னா இங்க ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த தலைவர்களாக மகான்களும் ரிஷிகளும் இந்த சமூகத்தினுடைய ஒழுக்கத்துக்காகவே வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஒழுக்கத்தை கொடுக்கின்ற தலைமை பீடத்திலே சில தகுதியற்றவர்கள் வந்து புரிந்து கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சமுதாயத்துல வந்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தன்னை பெரிய ஒரு கர்ம சந்நியாசி போல வாழ்ந்து கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற நிறைய பேர்களை பார்க்க முடியுது. எப்படி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, பழைய மகான்களை பாக்குறாங்க. யார சங்கராச்சாரியாரு, மத்வாச்சாரியாரு, ராமானுஜாச்சாரியாரு, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாம் பாக்குறாங்க இல்லையா. அப்புறம் நிம்பகாச்சாரியா, சைத்தன்ய மகாபிரபு, இந்த மாதிரி நிறைய மகான்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய கர்ம சந்நியாசிகள், சாதாரண சன்னியாசிகள் கிடையாது. இப்ப நான் சொல்ற லிஸ்ட் அவுட் எல்லாம் நீங்க பாத்துக்கணும். ஆதி சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், சைத்தன்ய மகாபிரபு, இவங்கெல்லாம் யாருங்க? எல்லாம் சன்னியாசிகள் தான். ஆனா சன்னியாசின்னா அப்படியே போய் ஒளிஞ்சிக்கல. இப்ப ஆதிசங்கரார் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு எங்க இருந்தாருன்னு தெரியலீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆதிசங்கர் வந்து தமிழ்நாட்டுக்கும் வடநாட்டுக்கும் பலமுறை வந்து போயிருக்காரு. அவருடைய நடைப்பயணம், அந்த காலத்துல நடைப்பயணம். அப்ப இந்த மாதிரி இந்த உலக சேமத்துக்காக, மக்களுடைய முன்னேற்றத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் கர்ம சந்நியாசிகள் என்று பார்க்கணும். சாதாரண சன்னியாசிகளா பார்க்க கூடாது. ஏன் கர்ம சந்நியாசிகள்னு சொல்றோம்? கர்மம் செய்ய வேண்டும். அந்த கர்மம் எப்படி செய்ய வேண்டும்? கர்ம யோகமாக செய்ய வேண்டும். அதுதான் பகவத்கீதை சொல்லுது. கர்ம யோகம் வேற, கர்மம் வேற. உங்களுக்காக நீங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டா அதுக்கு பேரு கர்மம். மற்றவர்களுக்காக நீங்க செய்யறதுக்கு வந்து கர்ம யோகம். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நீங்க உங்களுக்காக வாழ்றீங்களா, மற்றவர்களுக்காக வாழ்றீங்களாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்ப நான் அதுக்காக தான் என்ன பண்றேன், சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுக்குறேன். உங்களுக்கெல்லாம் வந்து நான் எதுக்கு சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுக்குறேன்? ஆசிரியர் பணி கொடுக்குறேன், தியான பணி கொடுக்குறேன். நான் எதுக்கு கொடுக்குறேன்? கர்ம யோகத்துக்கு வாங்க, சமுதாய பணி செய்யுங்க. அப்படி சமுதாய பணி நீங்க செய்யும் போது உங்களை அறியாம ஞானம் உள்ள போகும். அதுக்குத்தான் கர்ம யோகம் தேவைப்படுது. ஆனா கர்ம யோகம் இல்லாம சுயநலமா வாழ்ந்துகிட்டு ஞானி ஆகிறேன்னு சொன்னா ஆக முடியாது. அதை நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி புரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த உயர்ந்த ஞானிகளினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி சில வஞ்சகர்களும், இங்க சாஸ்திரம் சொல்லுது, சில வஞ்சகர்களும் தனது உலக கடமைகளை துறந்து அவர்களை போன்று மன தூய்மை அடையாமல் சந்நியாசம் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்ப இது போல இந்தியாவிலே ஆயிரக்கணக்கானவர்கள் சாதுக்களை போன்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் ஒரே நேரத்தில் உள்ஞானம் மற்றும் பேரின்பம் இல்லாமல் பெரிய சன்னியாசிகளைப் போல காவி உடைகளில் தங்களை மறைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். வெளிப்புறமாக துறந்தாலும் அவர்களுடைய இயல்பு அவர்கள் மகிழ்ச்சியை தேடவே தூண்டுகிறது. பார்ப்பதற்கு சன்னியாசி மாதிரி வாழ்வாங்க, ஆனா உண்மையா அவர்கள் சன்னியாசி கிடையாது. ஏன்னா அவங்க கர்ம சன்னியாசிகளும் கிடையாது, சுயநலவாதிகள். அதாவது வேடம் மட்டும் போட்டுக்கிட்டு
அந்த வேடத்துக்குள்ள போயிட்டா அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை வாழுகின்ற காவி உடைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்ற கயவர்கள், அப்படி நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஞானத்தை அடைய போறேன், அப்படியாக போறேன், இப்படியாக போறேன்ட்டு ஆன்மீக வாழ்க்கையில வருகின்ற சராசரி மனிதன் கூட அடிப்படை தகுதிகளை இழந்து நேரடியாக ஞான பாதைகள் நுழைகிறான். அவன் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி இப்ப பகவத்கீதை சொல்லுது, மற்ற ரிபுகீதை சொல்லுதோ, அது மாதிரி துளசிதாசர் இருக்கார் இல்லையா, வடநாட்டை சேர்ந்த ஒரு மகா ஞானி துளசிதாசர் சொல்றாரு. அவருடைய செயல் ஒன்று இருக்கு. பிரம்மனான ஜான்யோ நகி கர்மதியே சிக்காயா துளசி ஐசி ஆத்மா சகஜன் நரக மகஜயா. நீங்க சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, துளசிதாஸ் முனிவர் இந்த உலக கடமைகளை துறப்பவர் ஒரே நேரத்தில் தெய்வீக அறிவும் உள்ஞானமும் இல்லாமல் விரைவான பாதையில் நரகத்திற்கு செல்கின்றார்கள். யாரு? துளசிதாசர் சொல்றார். இந்த உலக கடமைகளை துறக்கின்றவர்கள். இப்ப நான் ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசுறேன்? இப்ப ருபிகத்தினுடைய ஹைலைட்டட் பாயிண்ட் என்ன? மௌனம், சும்மா இரு. அப்ப என்னங்க சும்மா இருன்னு சொல்லிட்டு நீங்க உலக கடமைகளை செய்ய சொல்றீங்களா அப்படின்னா, ஆமா. ஏன்னா சும்மா இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய நிலை அமைதி, ஆனந்தம், ஒன்றுமற்ற நிலை, அந்த தூய அறிவு நிலையில பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தூய அறிவு நிலையில அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, பழமொழியே இருக்கு. அதாவது நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். பழமொழி. நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். அப்ப என்ன அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பெண்கள் தண்ணி குடம் எடுத்துட்டு போனா அந்த தண்ணியை நிறைய குடத்தை நிறைய மொண்டுகிட்டு இடுப்புல வச்சுட்டு போகும்போது அந்த தண்ணி குடம் குலுங்காம அலங்காம அழகா அந்த தண்ணி முழுசா வீடு போய் சேரும். அதுதான் நிறைகுடம். நிறைந்த குடத்து தழும்பாது. அதுவே நீங்க ஒரு முக்காவாசியா அரைவாசியா அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த இடுப்புல வச்சுக்கிட்டு போனீங்கன்னா பெண்மணிகள் சதக்கு புதக்குன்னு ஆடி ஆடி அந்த தண்ணி வெளியே தெளிச்சு அவங்களையும் நினைச்சிடும். அந்த தண்ணி இருக்கிற தண்ணியும் குறைஞ்சு போயிடும். குறை குடம் கூத்தாடும். அப்ப என்ன? தெளிந்த ஞானிகள், உத்தமர்கள், மகான்கள், ரிஷிகள் அந்த பேரறிவு பரிமாணத்துக்குள்ள போயிட்ட பிறகு அமைதி ஆயிட்டாருங்கன்னா என்ன? அவங்க நிறைகுடம் ஆகி விட்டார்கள். அவர்கள் வார்த்தைகளே மௌனம் தான். அவர்கள் வார்த்தைகளே மௌனம். ஆனா அற்பர்கள் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க, பயங்கரமா பேசுவான். ஆனா அவங்க எல்லாம் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். குறைகுடம் போல பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலக கடமைகளை துறக்கின்றவர்கள் ஒரே நேரத்துல என்னென்ன நடக்கிறாங்க தெரியுமா? தெய்வீக அறிவும் உள்ஞானமும் இல்லாமல், அந்த தெய்வீக அறிவும் அவங்க கிட்ட கிடையாது, தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆத்ம ஞானமும் அடையாமல் விரைவான பாதையில், அது சாதாரண பாதை இல்ல, விரைவான பாதையில் நரகத்திற்கு செல்கிறார்கள். துளசி ஐசி ஆத்மா சகஜ நரக மகா ஜாயகா அப்படிங்கிறார். யாரு? துளசிதாசர். அப்போ ஒரு சிறந்த தலைவன், இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தலைவன், சமுதாயத்துக்காக சேவை செய்பவன் கர்ம யோகியாக இருக்க வேண்டாம். அதாவது செயல் செய்யணும், ஆனா அந்த செயல்ல பலன் எதிர்பார்க்க கூடாது. ஆனா நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்னா, யாருமே அப்படி இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பலன் கிடைச்சா தான் அந்த வேலைக்கே போறோம், இல்லைன்னா அந்த வேலை செய்யறது இல்லை. சம்பளம் கொடுத்தா வேலை செய்யறேங்க, சும்மா செய்ய மாட்டேன். சரி, அது உன்னுடைய வயிற்று பொழப்புக்காக செய்ப்பா, ஆனா கூட ஏதாவது மக்களுக்காக சில நல்ல பணிகள் செய்யலாமல்ல, சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யலாமல்ல, அதெல்லாம் செய்யறதுக்கு நேரமே இல்லைங்க. ஆனா நான் ஆன்மீகத்துக்கு போவேங்க, கோயில் போயிடுவேங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடுவேங்க. ஒரு பிரயோஜனம் நடக்காது. ஏன்னா இது மாதிரிதான் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சுயநலமா வாழ்கின்ற மனிதர்கள் இறைநிலையில சாதிக்க முடியாது. இததான் மகான்கள் சொல்றாங்க. மாறாக ஒரு சிறந்த தலைவன், ஒரு கர்ம யோகியாக இருந்தால் அவரை பின்பற்றுகின்றவர்கள் தங்கள் கர்மங்களை செய்து தங்கள் பொறுப்புகளை கடமையாக செய்வார்கள். அது கர்ம யோகமாக செய்வார்கள். இது அவர்களின் மனதையும் புலன்களையும் ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்ளவும் ஆழ்நிலை தளத்திற்கு மெதுவாக உயரவும் உதவும். அப்ப இது மாதிரி ஒருத்தன் கர்ம யோகியா வாழ்ந்தாதான் அவன் அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை அடைய முடியும். சும்மா வராது சுக துக்கம். நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. அதாவது அப்படியே வந்துடணும், எல்லாத்தையும் நான் விட்டுடுவேன், எல்லாத்தையும் துறந்துடுவேன் அப்படின்னா என்னத்தை துறப்பீங்க? சாப்பிடாம இருப்பீங்களா, தூங்காம இருப்பீங்களா? நான் கேட்டுட்டேன். ஏன்னா இந்த ரிபுகீதையை படிச்சுட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுது ரிபுகீதை, சும்மா இருக்க போறேன் அப்படின்னு போய் சும்மா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்க சாதிக்க முடியும்? அதுக்காக சொல்லல ரிபுகீதை. மௌனம் வியாக்கியானம் பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம், தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம். அப்ப இங்க மௌனம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த உள்ள தூய்மை, மனமசையாத நிலை,
அறிவு அசையாத நிலையில அங்க நிக்கணும். அதை விட்டுட்டு நாம பண்ணாத விவகாரம் எல்லாம் பண்ணுவோம், ஆனா நமக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம், மற்றவர் உதவி செய்வதை செய்ய மாட்டோம். அப்படி வாழக்கூடாது. அப்போ இந்த மகான்களுடைய நோக்கம் என்ன? அர்ஜுனன் நான் எதுக்காக போர் செய்யணும்னு கேட்கிறான். போர் செய்ய வேண்டியது ஒரு சத்திரியனுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நீ தவறக்கூடாது. நீ எங்க செய்யற? உனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அது. நீ சத்திரியனாக பிறந்திருக்கிறாய். சமுதாயத்துல சத்திரியனுடைய வேலை என்ன? நாட்டை காப்பாற்றுவது, நாட்டு மக்களை காப்பாற்றுவது, தீயவர்களை அழிப்பது. அப்ப அதை நீ செய்ய. இப்ப நீ பெரியப்பா மாமன் மச்சான் பார்க்காத, எல்லாம் தீயவர்கள், அழிச்சிடு அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசம் பண்றான். அப்ப இங்க தீயவர்களை அழிப்பதற்கு சத்திரியனுடைய கடமையிலிருந்து நீ தவறக்கூடாது அப்படிங்கறத ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றது என்ன? கர்ம யோகம். நீ செய்யல, அந்த நியதியில பண்ணு, இயற்கையினுடைய நியதியில பண்ணு. நான் செய்யறேன், நீ எங்க செய்யற? ஏற்கனவே அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள், நீ ஒண்ணும் புதுசா கொல்றது கிடையாது அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா? அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, இங்க நிகழ்வுல நடந்துகிட்டே இருக்கும், நம்ம கடமையை நம்ம சரியா செய்யறோமா அப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் விசாரித்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க வேறுபாடு என்னங்க? மௌனத்துக்கும் உபதேசத்துக்கும் என்னங்க வேறுபாடு? இங்க ரிபுகீதை என்னங்க சொல்ல வருது அப்படின்னு நீங்க ரொம்ப ஆழமா கேட்டீங்கன்னா, இப்ப ரிபுகீதை என்ன சொல்லுது? மௌனம் தான் ஆதாரம், உபதேசம் வெளிப்பாடு. அந்த ஆதாரத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான உபதேசம் தேவைப்படுகிறது. மௌனம் தான் முடிந்த முடிவு, அதுதான் அதனுடைய நிலைப்பாடு. ஆனா அது எப்படி வெளிப்படும்? செயல் மூலமா தான் வெளிப்படுத்த முடியும். ஏதேனும் ஒரு செயல் மூலமா தான் உபதேசமாகவோ ஏதேனும் ஒரு வகையில வெளிப்படுத்த முடியும். அப்ப மௌனம் எப்போதும் மௌனம் இருந்து கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதும் மௌனம் இருந்து கொண்டிருக்கிறதே. அப்ப எப்படி பேசுறாங்க ஞானிகள்? தேவைக்காக பேசுகிறார்கள், மனித சமுதாயத்திற்காக பேசுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க ஞானி பேசினாலும், ஒரு மகா ஞானி இங்க பேசினாலும் மௌனம் குலையாது. ஏனென்றால் அவர்கள் மௌனம் என்பது வாய் வார்த்தைகளாக பார்ப்பதில்லை, தன்னுடைய ஆத்ம நிலையிலே பார்க்கிறார்கள், தன்னுடைய சுயத்திலே பார்க்கிறார்கள், தன்னுடைய சொரூபத்தில் பார்க்கிறார்கள். அவர்கள் பேசாமல் பேசுகிறார்கள் என்றுதான் இங்க பார்க்கணுமே தவிர, ஏதோ அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது போல நம்ம ஞானிகளை இங்கு புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப இப்போ இந்த ரிபுகீதையினுடைய இறுதி உபதேசம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, எது வருகிறதோ அது நீ அல்ல, எது போகிறதோ அது நீ அல்ல, அது எப்போதும் இருக்கிறது, அதுவே நீ. இப்போ ரிபுகீதை சொல்ற விஷயம் அதுதான். ஒண்ணு வருதுன்னா அது நீ கிடையாது, ஒண்ணு போகுதுன்னா அது நீ கிடையாது, ஆனா அது எப்போதும் இருக்குது பாத்தியா, அதுதான் நீ அப்படிங்கறத ரிபுகீதை அழகா சொல்றாரு. அப்ப இந்த வழியில நம்ம வருவதற்கு தடையாக இருப்பது என்ன? அப்ப இது மாதிரி நம்ம ரிபுகீதை சொல்லப்பட்ட பாதையில உயர்ந்த பரிமாணத்துக்குள்ள வருவதற்கு நமக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே செய்த பாவங்கள், அதாவது தவறான சில வாழ்க்கை முறைகளை வாழ்ந்து நாம் உண்டாக்கி கொண்ட பாவங்கள் தடையா மாறும். அப்புறம் நம்முடைய வாசனைகள், சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா, பதிவுகள், மனதில் ஏற்கனவே நம்முடைய தவறான பதிவுகள் இருக்கு. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நான் இப்படிதான் செய்வேன், அப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் வாழ்வேன், அப்படிதான் வாழ்வேன், அப்படி நம்ம இடத்துல சில வாசனைகள் இருக்கு. அந்த வாசனைகள் தடைகள், நம்ம செஞ்ச பாவங்கள் தடைகள், அப்புறம் நம்ம செய்யக்கூடிய தவறான செயல்கள் தடைகள். அப்ப இதெல்லாம் தடையாக வருகிறது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்து இந்த தடைகள் எல்லாம் நீக்கிக்கணும். எங்க நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு நீக்கிக்கணும். அப்ப இங்க உண்மையான நான் அப்படிங்கிற நிலைப்பாடு எப்படி பார்க்கணும்? அந்த ஆத்ம நிலையில பார்க்கும்போது இங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் எப்போதும் இருக்கிறேன், அதுதான் நான். ஆனா நான் அப்படி இல்லை, நான் இந்த உடல்ல இருக்கிறேன், நான் இந்த மனதில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வருவதுதான் பாவம், வாசனைகள், கர்மம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம ரிபுகீதை நமக்கு இந்த உயர் பரிமாண நிலையை அடைய முடியாம தடை பண்ணுவது என்ன அப்படின்னு சொல்ல வருது அப்படின்னா, புரிதலற்ற தன்மையில அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஞானம் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம எதையுமே கர்மத்துக்குள்ள செய்யாம, அல்லது நம்ம ஞான பாதைக்குள்ள பயணம் பண்ணும்போது கர்ம யோகியா வாழாம டைரக்டா ஞானம் அடைய வேண்டும், அமைதி வேண்டும், சகஜ சமாதியில் நிலை பெற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த நிலைக்கான தகுதியை நாம் வளர்த்தி கொள்ளாமலேயே நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்ம இடத்துல இருக்கிற பிரச்சனைங்கிறார். அப்ப இவைகள் எல்லாம் ஆரம்பத்திலே நமக்கு தேவையான எண்ணங்கள் போல் தோன்றினாலும், நமக்கான தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ளும் போது ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த எண்ணங்கள் நம்மை விட்டு விலகிவிடும், இல்லைன்னா அதுவே நமக்கு தடையாக மாறிவிடும் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஞானம் அடைய வேண்டும், அமைதி வேண்டும், சகஜ சமாதியில் நிலை பெற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு தடையாக மாறிவிடும். ஏனென்றால் நீ தேடுவது ஏற்கனவே நீயாக இருக்கும் போது தேடுபவனாக நீ தொடர்ந்து நிற்க முடியாது என்று ரிபு முனிவர் இங்க ஆழமா
புரிய வைக்கிறார். ஏன்னா நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே. அதுதானே இங்க மகா வாக்கியம். தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிறது உபதேசம். அப்ப இந்த இடத்துல தடை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இங்க அகங்காரம் என்ற ஒரு பெரிய சொல்லாக இருக்க வேண்டியதில்லை, அல்லது பெரிய ஆசையாக கூட இருக்க வேண்டியதில்லை. அது நம்ம இந்த இடத்துல ஒரு பெரிய தடை என்பதாக கூட பார்க்க வேண்டியதில்லை. ஆனா மிக சாதாரணமா நம்ம பார்த்துட்டா அது என்ன தெரியுமா தடை? இப்ப நான் இந்த பாதையில சரியா வந்துட்டேனா, நான் இந்த பாதையில ஏதாவது தவற விடுகின்றேனா, அல்லது நான் இதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு மனசு கேள்வி கேட்குது பாத்தீங்களா? ஏன்னா இது புரிதலற்ற தன்மையில கேட்கிற கேள்வி. அதாவது நான் என்ன செய்ய வேண்டும், எதற்காக வந்திருக்கிறேன், இந்த பாதையில பயணிப்பதற்கான சரியான வழிமுறைகள் என்ன, அதை கடைபிடிப்பதற்கு எனக்கு எது தடை என்பது தெரியாம வந்துட்டு தப்பு தப்பா நம்ம மனதுக்குள்ள ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு நான் இது சரியா செய்யறேனா, நான் சரியா பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு மனம் நம்மளை ஏமாத்துது இல்லையா? அந்த விஷயங்களை தான் இங்க தடை என்று பார்க்க வேண்டுமே தவிர, ஏதோ நான் அகங்காரத்தில் இருக்கிற ஆசையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு பெரிய தடையாக இல்லை. சும்மா ஒரு அல்பமான விஷயங்கள் தான் நமக்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிறது இங்க ரிபு முனிவர் சுட்டி காட்டுறார். அப்ப நாம இந்த மாதிரி தடைகளை கடந்து அந்த உயரிய பரிமாணம் மௌனம் இருக்கு இல்லையா? மௌனம் வியாக்கியானம், அதாவது அமைதி, ஆனந்தம், நம்முடைய இருப்பு, நம்முடைய சொரூபம், நம்முடைய சுயம் என்று சொல்றோம் இல்லையா? அந்த நிலைக்கு போறதுக்கு நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப சமாதி அப்படின்னு ஒரு நிலை இருக்குங்க. அதாவது நிஷ்பிரயத்தன அப்படின்னா, பிரயத்தனம் அப்படின்னா முயற்சின்னு அர்த்தம். நிஷ்பிரயத்தனம்னா எந்த முயற்சியுமே செய்யாம, எதுவுமே செய்யாம நிர்விகல்ப நிலை. அதாவது நிர்விகல்பனா விகல்பமே இல்லாத ஒரு நிலை இருக்கு. அதை செல்வதற்கான, அதை அடைவதற்கான 5 ரகசிய உத்திகள் என்ன அப்படின்னு இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. அதாவது மனதுல எண்ணங்கள் தோன்றும், அது தோன்றுகிறது, ஆனால் அதை தொடக்கூடாது. ஏன்னா மனசுல இப்ப நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், அல்லது நான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்படி செய்ய போறேன் அப்படின்னு மனசு ஏதாவது ஒண்ணு தட்டிக்கிட்டு நம்மளை ஏதாவது ஒண்ணு இழுத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம முதல்ல தொடாம சும்மா சாட்சியா பார்க்கணும். வருகின்ற எண்ணங்களை சாட்சியா பார்க்கறது தான் முதல் அந்த உத்தி. அதாவது 5 விதமான ரகசிய உத்தி என்னென்ன அப்படின்னா, எண்ணம் தோன்றுகிறது, ஆனால் அதை நான் தொட வேண்டியதில்லை, சும்மா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அதை நான் கான்டாக்ட் அவேர்னஸ் சொல்றோம். தொடர்பற்ற ஒரு விழிப்பு நிலை. அதுல போய் டச்சே பண்ணாம, அந்த சம்பவத்துல கலந்துக்காம, அந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சும்மா அப்படியே சாட்சியா பார்க்கிறது. இது யார் சொல்லி கொடுக்குறான்னா, ரிபுகீதை சொல்லுது. இதை பகவான் ரமண மகரிஷி இதை அனுபவிக்க சொல்லி சொல்றாரு. ஏன்னா ரமண மகரிஷி அடிக்கடி நான் யார் நான் யாருன்னு விசாரம் பண்ணுன்னு சொல்லும்போது, அது உன்னிடத்துல வருகின்ற உணர்வு எப்படி இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரி ஒரு உணர்வு வெளிப்பட்டாலும் அது உனக்கு எண்ணமா இருக்கலாம், அல்லது ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட நினைவாக இருக்கலாம், அல்லது ஒரு பயமாக இருக்கலாம், அல்லது ஒரு சந்தோஷமா கூட இருக்கலாம், அல்லது இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உன்னுடைய உடம்புல வருகின்ற ஒரு உடல் வலியா கூட இருக்கலாம். இப்படி உங்களுக்கு என்ன அனுபவங்கள், என்ன உணர்வுகள், உணர்ச்சிகள், இப்படி என்ன உணர்வுகள், உணர்ச்சிகள் உங்களிடத்துல வந்தாலும் அதை சும்மா அப்படியே பாருங்க. அந்த பயம் வருது, அப்படியே பாருங்க. பழைய எண்ணங்கள் மனசுக்குள்ள நினைவா வருது, அதை அப்படியே பாருங்க. சந்தோஷம் வருதா, அதை அப்படியே பாருங்க. இல்லைங்க எண்ணங்கள் எல்லாம் ஒண்ணும் வரல, ஆனா எனக்கு உடம்பு வலி பயங்கரமா இருக்கு, எனக்கு கால் வலி பயங்கரமா இருக்கு, அதையும் அப்படியே சும்மா பாருங்க. அப்ப இத இப்படி பார்ப்பது மட்டும், அந்த நிலையில சாட்சியா நின்று அதை அப்படியே பார்க்கிறேன், அது தோன்றுகிறது, ஆனால் நான் அதை தொடவில்லை அப்படிங்கிற நிலையில நீங்க நின்று பார்த்தீங்கன்னா, மனம் தன்னுடைய செயலற்ற நிலைக்கு தானாவே போயிடும். அதாவது பெருசா விவகாரத்துக்குள்ள உங்களை மாட்ட விடாம அப்படியே எழுந்த எண்ணங்கள் அப்படியே கரைஞ்சு போயிடும். நீங்க உங்களுக்கு என்ன எண்ணங்கள் எழுந்தாலும் சரி, அது சந்தோஷமோ, பயமோ, கவலையோ, அல்லது பழைய நினைவுகளோ, அல்லது மனநிலைகள் எல்லாம் கடந்து உங்களுடைய உடல் நிலைகள்ல உடல் வலியோ, அதை அப்படியே சும்மா பார்த்தீங்கன்னா போதும், அந்த செயல் அது வெளிப்படாம அப்படியே இழந்து அந்த சக்தி இழப்பு ஏற்பட்டு அங்கு செயலற்ற நிலை உண்டாகிவிடும். அப்ப எண்ணம் எழுந்தாலும் அது ஆழமாக நுழையாது. அப்ப இந்த எண்ணத்துக்கும் நம்முடைய மனதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும், அந்த தூரம் அதிகமாயிடும். அந்த நிலையில என்ன நடக்கும்னா, திடீரென மனதுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு வெற்றிடம் உண்டாகும். அதாவது நீங்க அந்த விஷயத்தை தொடாம இருந்தீங்கன்னா போதும், தொட்டுட்டீங்கன்னா தான் நீங்க அதுக்குள்ள போய் சிக்குவீங்க. இப்ப நிறைய பேர் இதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த நிலைக்கு போறது இல்லை. ஒரு சின்ன மைண்ட்ல ஒரு எண்ணம் வந்துட்டாலும் உடனே அதை ஆக்டிவேட் பண்றாங்க, உடனே அதை நடைமுறைப்படுத்துறாங்க. கூடுமான வரைக்கும் உங்களுக்கு நீங்க எண்ணங்கள் எழுந்திருக்கிறதுல, அது ஏன் எழுந்திருக்குதுன்னு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்து நீங்க ஆக்டிவேட் பண்ணாம இருந்தீங்கனாலே பெரும்பாலான செயல்கள் உங்களால தடுக்கப்பட முடியும். ஒரு நாளைக்கு 1000 எண்ணங்கள் எழுந்திருக்கும், ஆனா நம்ம ஒரு 100 150 செயல் செஞ்சுடுவோம்.
அந்த எண்ணங்கள்ல நம்ம கண்டிப்பா ஒரு 100-150 செயல் செஞ்சிடுவோம். அந்த 100-150 செயல்கள் எல்லாம் எண்ணங்கள்னால செய்யறது தான். அப்ப அந்த எண்ணங்களை சும்மா அப்படி வேடிக்கை பார்த்தீங்கன்னா அந்த செயல் வெகுவாக குறைவதை நீங்க பார்க்கலாம். அதிகமா உங்க இடத்துல செயல்தன்மையே இருக்காது. அப்ப இந்த மாதிரி செயல்தன்மை நீங்க இழக்க என்ன ஆகும்னா எந்த முயற்சியுமே அந்த இடத்துல தேவைப்படாது. சும்மா இருக்கிற உண்மையான நிலை உண்டாகும். மனசும் உடம்பும் அப்படியே பூரண ஓய்வு நிலைக்கு போகும். அங்க ஒரு அமைதி தானா கைகூடும். அது தானாவே நடக்கும். அப்ப இதுதான் நிஷ்பிரயத்தன சிந்தனை நிறுத்தம் என்று ரிஷிகள் சொல்றாங்க. ஏன்னா அந்த நிலையில 2வது பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனுபவம் எங்கே அப்படின்னு ஒரு நிமிர்ந்து பார்க்கின்ற 2வது உத்தி நமக்கு புரியும். 5 உத்திகள் சொல்றேன் இல்லையா? இப்போ முதல் உத்தி நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? முதல் பாயிண்ட் எண்ணம் தோன்றும், அது தொடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா அனுபவிப்பவன் எங்கே? இப்ப எனக்கு வலிக்குதுன்னு சொல்றவன் யாரு? இந்த எண்ணம் எழுந்த உடனே இதை செயல் செய்யணும்னு துடிக்கிறவன் யாரு? இப்ப இந்த ஒவ்வொன்றையும் நீங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாலே அந்த அனுபவிப்பவன் காணாம போயிடுவான். இதுதான் ரிபுகீதையினுடைய ஒரு உச்சமான சம்பவம். அருமையான ஒரு விஷயம். இந்த உபதேசம் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான உபதேசம். அப்போ எதை அனுபவித்தாலும் அந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிறது இல்லாம போனா உங்களுக்குள்ள அந்த குமுறல் வெளிப்படாது. மனதுக்கான குமுறல் இருக்காது. அப்ப உள்ள மனசு குமுறாம இயல்பா உங்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் வெளிப்படுதுங்கிறத கவனிக்க தொடங்கும். அப்ப இந்த கவனத்தை அனுபவிப்பவன் எங்கே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்ச மறுவினாடியே உங்களுடைய அறிவு விழிச்சுக்கும். அதுதான் அவேர்னஸ். அந்த நிலையில உங்களிடத்துல தானாவே அமைதி வரும். ஏனெனில் அங்க அனுபவிப்பவன் எனும் நபரை காண மாட்டீர்கள். 2வது பாயிண்ட் அனுபவிப்பவன் எங்கேங்கிற நிலை எப்படி உண்டாகும்னா எரிகின்ற எண்ணங்களை வேடிக்கை பார்த்தாலே போதும். அதை செயலாக்க செயல்படுத்துபவன் ஒருத்தன் இல்ல. அதை செயல் செய்து விட்டு நான் இதை அனுபவிக்கின்றேன் என்று சொல்பவன் 2வது நபர் அங்க இல்ல. அப்ப இந்த நிலையில் என்ன நடக்கும்? அனுபவிப்பவனே இருக்க மாட்டான். அப்ப அந்த அனுபவிப்பவன் என்கிற நபரை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அப்போ உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்காது, உடல் வலியும் தெரியாது, உள்ள குமுறலும் இருக்காது, பிரச்சனைகளும் எழுந்திருக்காது. சைலன்ஸ்க்கு வந்துருவீங்க. தானாவே சைலன்ஸ்க்கு வந்துருவீங்க. அப்ப அந்த நிலை என்ன நடக்கும்? மனம் இல்ல, அனுபவிப்பவன் இல்ல, அனுபவம் மட்டும்தான். அது நித்திய சாட்சியின் ஒளி அப்படின்னு நீங்க நிர்விகல்ப சமாதி நிலையை சுட்டி காட்டுறார் ரிபுமுனிவர். அது 2வது உத்தி. இது 3வது உத்தி என்னன்னா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுடைய நிஜ வடிவத்தை மட்டும் உணரணும். அதாவது அயம்ன ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய நிஜஸ்வரூபம் என்ன தெரியுமா? இந்த உடம்போ மனசோ நான் கிடையாது. நான் அந்த தூய உணர்வு. அப்ப நான் இருக்கிறேன் என்னுடைய தன்னுணர்வுல நான் இருந்து பழகவே அது என்னுடைய சுயம் இல்லையா? அந்த நிலையில நான் நிற்கும் போது எனக்கு உலகமும் இல்லை, உடலும் இல்லை, மனசும் இல்லை. அது என்னுடைய சுய அனுபவம். அதுல நான் நின்று பழக 24/7 நான் எப்பொழுதும் நான் இருக்கிறேன்ங்கிற என்னுடைய நிலைப்பாடை நான் இழக்கவே மாட்டேன். அப்படி இருக்கிறது தான் என்னுடைய ரியாலிட்டி. அதை நான் விழிப்பு நிலையிலையும் சாட்சியா பார்ப்பேன், கனவு நிலையிலையும் சாட்சியா பார்ப்பேன், ஆழ்ந்த உறக்கத்திலையும் சாட்சியா பார்ப்பேன். அப்ப தோன்றி மறைகின்ற இந்த ஊடகமாகிய இந்த உடலுக்கும் மனதுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக நான் இருக்கிறேன். இந்த 3க்கும் சாட்சியாக நான் மட்டுமே இருக்கிறேன் என்று தன்னுடைய நிஜ உணர்வை உணருங்கள். தன்னுடைய நிஜ உணர்வை உணருங்கள். அந்த இடத்துல ஒரு செயலும் கிடையாது. அங்க தியானமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது. ஏன்னா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்ம். அது தன்னுடைய ரியாலிட்டி, தன்னுடைய சோர்ஸ். அப்ப இது எப்படிங்க நான் இருக்கிறேனுங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க நான் இருக்கிறேங்கிறது நான் என்னுடைய பாடி, என்னுடைய மைண்ட் அட்டாச்மெண்ட்ல தான் நான் இவ்வளவு நாள் புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப நீங்க என்னுடைய உணர்வு நிலையில நான் இருக்கிறேன் என்று சொல்ல வரீங்க. அப்ப அது எப்படிங்க நான் புரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஒரு சின்ன பயிற்சி பாருங்களேன். இப்ப நீங்க எல்லாருமே அந்த பயிற்சிக்கு தயாராயிடுங்க. இப்போது நீங்கள் இருப்பதை உணருங்க. இப்ப நான் இருக்கிறேன் மட்டும் உணருங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க ஒவ்வொருத்தரும் இப்ப மனசுக்குள்ள நல்லா வச்சுக்கோங்க. நான் இருக்கிறேன்ங்கிறத உங்ககிட்ட இருக்கிற மைண்டை வச்சே நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? கமலாவா இருக்கிறீங்களா, விமலாவா இருக்கிறீங்களா, ராமசாமியா, குப்புசாமியா, கலெக்டரா, என்ஜினியரா, டாக்டரா, அல்லது ஐயரா, ஐயங்காரா, இல்ல கவுண்டரா, செட்டியாரா? இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த நிலையில மட்டும் நில்லுங்க. இது ஒரு பயிற்சி. நான் இருக்கிறேன், இதை மட்டும் உணருங்க. அப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன? நான் இருக்கிறேன் என்னுடைய இருப்புல என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? நான் இந்த உடலா, நான் இந்த மனமா? அப்ப இந்த உடல் மூலமா நான் சுவாசிக்கிறேனா? எனக்கு சுவாசம் இருக்கிறதா?
அப்ப இந்த உடல் மூலமா எனக்கு மனம் ஏதாவது வெளி விவகாரங்களை ஈர்க்கிறதா? அப்ப நான் விழித்துக் கொண்டிருக்கிறேனா, நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேனா? எதுவுமே சம்பந்தப்படாம இருங்க. ஏன்னா இங்க நீங்க ஏதேனும் ஒன்றை பிடிச்சீங்கன்னா நீங்க அட்டாச்மெண்ட்டுக்குள்ள வருவீங்க. இப்ப நீங்க சுவாசத்தை பிடிச்சா நீங்க பாடிங்கிற அட்டாச்மெண்ட்டுக்குள்ள வந்துருவீங்க. அப்ப நான் என்ன சொல்றீங்க? நான் இந்த உடம்பை கொண்டு மூச்சு பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருதா? அப்ப பாடி அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வராம நீங்க சுவாச பயிற்சி பண்ண முடியாது. இப்ப நான் ஜபம் பண்றேன். எதை வச்சுப்பா ஜபம் பண்றேன்? மைண்டை வச்சு ஜபம் பண்றேன். அப்ப ஜப மந்திரங்களை சொல்லணும். அதுக்கு மனசு தேவைப்படும். ஜபிக்கிறதுக்கு வாய் தேவைப்படும். அப்பவும் உடம்பு மனசு அங்க தேவைப்படுது இல்லையா? அப்ப இது மாதிரி ஒரு இருக்கிறேனுங்கிற உணர்வை கொண்டு போய் இது மாதிரி விவகாரங்களுக்குள்ள இருத்தி பார்க்கிறது அறியாமை, அஜ்ஞானம். ஏன்னா இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு நிலைக்கு உங்க உடலும் கிடையாது, மனசும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த நிலையில போய் நான் சுவாசிக்கிறேன், நான் ஜபிக்கிறேன், நான் பூஜிக்கிறேன், நான் தியானிக்கிறேன் அப்படின்னு நீங்க எதை இழுத்து போட்டாலும் நீங்க நான் இருக்கிறேன் என்ற அந்த மூன்றாவது உத்திக்குள்ள நீங்க போகவே முடியாதுங்க. இதை நல்லா புரிஞ்சுங்க. அந்த மூன்றாவது உத்தி, மூன்றாவது அருமையான சீக்ரெட் என்ன அப்படின்னா, நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வுல தான் நிக்கணுமே தவிர அந்த உணர்வை கடந்து இந்த மனதுக்குள்ளேயோ உடலுக்குள்ளேயோ போனீங்கன்னா நீங்க உங்களுடைய ரியாலிட்டிக்குள்ள உங்களுடைய சோர்ஸுக்குள்ள வர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு அது மட்டும்தான் உண்மை. அது உடல் கிடையாது, அது மனம் கிடையாது, அது அனுபவம் கிடையாது. எந்த முயற்சியும் இல்லாத ஒரு தூய சத்துவம் அப்படிங்கிறாரு ரிபுமுனிவர். அந்த நிலையை நீங்க உணர்ந்து பாருங்க. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உங்களுடைய சுய அனுபவத்தை சும்மா அப்படியே அமைதியா இருந்து அயம்ன ஸ்டேட்ல எதையிலையுமே தொடாம, மனசை தொடாம, உடம்ப தொடாம, உணர்ச்சிகளை தொடாம அப்படியே நின்று பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வினாடிகள் நின்று பழகினா கூட போதும். சில ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் அதை நின்று பழகினாலே அது அப்படியே நீடிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நீடிக்கும். அப்புறம் அது நிமிடங்கள்ல வரும், அப்புறம் மணிக்கணக்கில் வரும், அப்புறம் 24/7 மாறும். அப்ப நீங்க அந்த உடல் மனம் கடந்து நிப்பீங்க. ஆனா அந்த உடலும் மனமும் நீங்க கிடையாது. அது விவகாரம் பண்ணிட்டு இருக்கும். அது சம்பந்தப்படாது, நீங்க சம்பந்தப்பட மாட்டீங்க. அப்ப என்ன உங்களுடைய ரியாலிட்டி என்ன? தானாக அமைதி. அது தானாவே உங்களுக்கு அமைதி வந்துடும். அந்த அமைதியை தான் இங்க நீங்க அடையணுமே தவிர நீங்களா சும்மா அமைதியா இருக்க போறேன்னு தியானம் பண்றதுனால அமைதி வந்துருமான்னா வரவே வராது. இதுதான் மூன்றாவது உத்தி. நான்காவதா என்ன சொல்றாரு அப்படின்னா, எது நிகழ்ந்தாலும் நான் அல்ல. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்குங்க. இந்த நிகழ்வுகள், இந்த நிகழ்ச்சிகள்ல எது வேணா நடக்கட்டுமே, என்ன நடந்தாலும் சரி, அது நான் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான உத்தி. எப்படி எது நிகழ்ந்தாலும் நான் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப உடம்புல ஒரு வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வலியை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நானுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? எனக்கு வலிக்குதுங்க, எனக்கு வலிக்குதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு மனசுல கவலை வந்துருதுன்னா எனக்கு கவலையா இருக்குங்க, எனக்கு கவலையா இருக்குங்கன்னு சொல்லும். அல்லது உங்ககிட்ட ஒரு பயம் வந்துருச்சுன்னா எனக்கு பயமா இருக்குங்க, எனக்கு பயமா இருக்குங்கன்னு சொல்லும். அப்ப இது மாதிரி கட்டுப்பாடற்ற எண்ணங்கள் தோன்றுது இல்லையா? இது மாதிரி எண்ணங்களாக இருந்தாலும் சரி, எழுகின்ற எண்ணங்கள் அல்லது அனுபவிக்கின்ற வலிகள், உடம்புல வரக்கூடிய வலிகள், இது எதுவுமே நான் அல்ல. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய உணர்வு தான் நான். அப்படி நீங்க உங்க உணர்வுல நின்றுட்டு இதை சும்மா பாத்தீங்கன்னா கவலையும் காணாம போயிடும், பயமும் காணாம போயிடும், உடல் வலியும் காணாம போயிடும். நிறைய பேர் உடல் வலி எப்படிதான் இல்லாம பண்ணிக்க முடியும்? அப்படிதான் ரமண மகரிஷி பண்ணிட்டாரு. ரமண மகரிஷியுடைய வாழ்க்கையில ஆபரேஷன் நடந்தது. ரமண மகரிஷியை பாக்குறவன் தானே உடம்புல பாத்துட்டு இருந்தான். அவர் உடம்ப கடந்து வெளியே நின்றுட்டு இருந்தாரு. அவர் உடம்புலயே நான் இல்லைன்ட்டாரு. அவரு தன்னுடைய உணர்வுல இருந்தாரு. அவர்கிட்ட போய் இல்லைங்க உங்க கையில கட்டி வந்துருச்சு, ஆபரேஷன் பண்ணிடலாம், உங்களுக்கு கேன்சர் கட்டி நல்லது இல்ல, அதை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு ரகலை பண்ணி ஆங்கில மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி அவர்களுக்கு கையை அறுக்கும் போது அவர் சொல்லிட்டாரு, எனக்கெல்லாம் அனஸ்தீசியா கொடுக்க கூடாது, அதாவது மயக்க நிலைக்கு என்னை கொண்டு போக கூடாது, நான் எப்பயுமே விழிப்புலதான் இருப்பேன், அதனால எனக்கு அனஸ்தீசியாங்கிற மருந்து கொடுக்க கூடாது, நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் மயக்க மருந்தையும் அவர் ஏத்துக்கல. வேற என்ன, அந்த விழிப்பு நிலையில நான் இருப்பேன், நீங்க அப்படியே ஆபரேஷன் பண்ணுங்க, அதாவது வலி நிவாரண இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டுடலாமா, அதுவும் போடக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டாரு. அப்ப நிறைய பேர் சரி அப்படின்ட்டு இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சரி இப்படி இவர் விரும்புறாரு, எப்படி தாங்க போறாரோ சரி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆபரேஷன் பண்றாங்க. அப்போ அவர் என்ன, ரமண மகரிஷி அந்த ஆபரேஷன் சர்வசாதாரணமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு தவிர ஐயோ வலிக்குது அப்படின்னு கதறவும் இல்லை, பயப்படவும் இல்லை, பதறவும் இல்லை. ஏன்னா அவர் உடலே இல்லை, அதான் விஷயம். அப்ப இந்த உடலுக்குள்ள வரும்போதுதான் நமக்கு அந்த வலி தெரியும், உடம்பை விட்டு வெளியே போனா வலி தெரியாது. அப்ப நீங்க இப்ப பிரச்சனை எல்லாம் என்னன்னா, நான் உடல் நான் மனம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வரவே முடியாதுங்க. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அப்படிங்கிற அபிமானம்
அந்த உடல் மேலேயும் மனது மேலேயும் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால வெளியேறவே முடியாது இந்த நிலையை விட்டு. அப்ப இதெல்லாம் உங்களுடைய தவறான போக்குகள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்குதான் மகான்கள் வாழ்ந்து காட்டுறாங்க இல்லையா? அப்ப அவங்க வாழ்ந்து காட்டிய வழிகளை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்ப 4வது உத்தி என்னன்னா, எது நிகழ்ந்தாலும் நான் அல்ல. அப்படிதான் ரமணர் வாழ்ந்தார். எது நிகழ்ந்தாலும் அது நான் அல்ல. என்னோட கையில ஒரு கட்டி வந்துச்சா, வந்துட்டு போகுது. என் கட்டியை நீங்க அறுத்து எடுக்கிறீங்களா, எடுத்துட்டு போங்க. அது நான் இல்லையே அப்படின்னு இருக்கணும். அப்படி இருக்க முடியுமான்னா அதுதான் இந்த நிலைக்கு வருவதற்கான 4வது உத்தி. இது எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ள அவங்க போகிறதுனால தான் என்ன நடக்குது தெரியுமா? மனசு அப்படியே இல்லாம போயிடும். ஏன்னா மனசுதான் அதை சம்பந்தப்படுத்திக்குது, இது என்னுடைய உடல் அப்படின்ட்டு. அப்ப ஏதாவது ஒன்றை பிடிப்பதற்கு மனசு இடம் கேட்கும். அது நீங்க அனுமதிக்கல அப்படின்னா போதும், அது தன்னுடைய வேகத்தை இழந்து விடும். ஏன்னா மனசு இப்ப எதை பிடிக்க பாக்குது? இது என்னுடைய உடம்புன்னு பிடிக்க பாக்குது. அந்த மனசு கிட்ட நீங்க இது என்னுடைய உடம்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த மனசை பிடிக்க முடியாது உடம்ப. அப்ப வழி தெரியாது, உடம்புல இருக்கிற வழி. அப்ப நம்ம அந்த உடம்ப கடந்து மனதை கடந்து நம்ம நிக்க முடியும் இல்லையா? அப்ப நம்ம இடத்துல இருக்கிற அந்த உணர்ச்சிகள் எல்லாம் கரையும், உடல் ஈர்ப்புகள் எல்லாம் குறையும், மனசுமை இழக்கும், சுயம் பிரகாசம் வெளிப்படும். அப்பதான் நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய அருமையான உண்மைத்தன்மை வெளி விவகாரத்துக்கு வரும். அப்ப இப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இங்க எதுவும் நான் அல்லங்கிற நிலைக்கு போறது 4வது நிலை. அடுத்தது, இந்த உலகத்துல எது வேணா நடக்கட்டும், அது அப்படியே சும்மா சாட்சியா பாக்குறோம் இல்லையா? இதுதான் ரிபுகீதனுடைய நேரடி உபதேசம். என்ன தெரியுமா? இங்க தோன்றுவது எதுவும் உண்மை கிடையாது, இங்க எல்லாம் ஒரு தோற்றம் மாத்திரமே. அதாவது இந்த உலகத்துல இந்த உடம்பு தோன்றி இருக்கு, இந்த உடம்பு இருக்கிறதுனால இந்த புலன்கள் தோன்றி இருக்கு, இந்த புலன்களும் இந்த உடலும் இருப்பதினால மனசு உருவாகி இருக்கு. அப்ப அந்த மனம் உருவாக்கி கொண்ட விவகாரங்கள் உலகமா விரிஞ்சிருக்கு. அப்ப இதெல்லாம் எனக்கு பார்ப்பதற்கு ஒரு நேரடி காட்சிகளாக இருந்தாலும் கூட நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப நிலை இருக்கு இல்லையா? அதாவது நான் எந்த ஒரு பிரயத்தனமும் பண்ணாம என்னோட ரியாலிட்டியான நிர்விகல்ப நிலைக்கு நான் போறது எப்படிங்க செய்யறது அப்படின்னா, அதுக்கு பாருங்க அருமையான இந்த 5வது வழி என்ன தெரியுமா? பார்க்கும் காட்சியை ஒன்றும் விளக்காமல், ஒன்றுக்கும் பெயரிடாமல் அப்படியே ஒரு நிமிடம் பாருங்க. எப்படி? இப்ப உங்க முன்னாடி ஒரு மரம் இருக்கா, சும்மா மரத்தை பாருங்க. உங்க முன்னாடி ஒரு மனிதன் நிற்கிறானா, அந்த மனிதனை பாருங்க. உங்க முன்னாடி ஒரு வீடு இருக்கா, அந்த வீடு அப்படியே பாருங்க. இல்ல உங்க முன்னாடி ஏதாவது சப்தம் வருதா, அந்த சப்தத்தை அப்படியே கேளுங்க. ஆனா எதுக்கும் பெயர் கொடுக்காதீங்க. எப்படி பெயர் கொடுக்க கூடாது? இதுக்கு பேரு மரம்ங்க, இதுக்கு பேரு வீடுங்க, இதுக்கு பேரு மனிதனுங்க, இந்த சப்தத்துக்கு பேர் வண்டியினுடைய சவுண்டுங்க, அப்படியே நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு பேர் கொடுக்காம உங்களால எப்ப இருக்க முடியும்? உங்களுடைய உண்மையான நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப நிலை எப்ப உங்களுக்கு ஏற்கனவே இருந்தது? குழந்தை பருவத்தில் இருந்தது. சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா அந்த நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப நிலையில இருக்கும். கை குழந்தையை தூக்கி நீங்க வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டினீங்கன்னா அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த குழந்தை இது மோட்டார் வண்டி, இது மோட்டார் வண்டில இருந்து வருகின்ற சப்தம், இது மரம், இது வீடு, இவர் மனிதன் அப்படின்லாம் பார்க்காது. ஏன்னா அது போன்ற எண்ணங்கள் அந்த குழந்தையின் மனதில் ஏற்றி வைக்கப்படவே இல்லை. அப்ப குழந்தையின் மனதில் அந்த எண்ணங்கள் ஏற்றி வைக்கப்படாத நிலையில அது நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப நிலையில அந்த குழந்தை இருக்கு. அப்ப அதுதான் அந்த குழந்தையுடைய ரியாலிட்டி. அப்ப அது மாதிரி இப்ப நீங்க இவ்வளவு தூரம் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்த பிறகு கூட இப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த உலகம் என்பது தோற்றம். அப்ப இந்த தோற்றம் நாம ரூபங்களால் நமக்கு காணப்படுகிறது. ஆனா இந்த நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கிவிட்டா உலகம் மறைஞ்சிடும். அதாவது யானை தெரிஞ்சா மரம் தெரியாது, மரம் தெரிஞ்சா யானை தெரியாதுங்கிற மாதிரி, பரம் தெரிந்தா உலகம் தெரியாது, உலகம் தெரிந்தால் பரம் தெரியாதுங்கிற மாதிரி தன்னுடைய இருப்பு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்படின்னா இங்க ஒன்றும் இல்லை, எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே, தோன்றி மறைகின்றது என்னுடைய இருப்புனால, நான் இருக்கிறதுனால. அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு வெள்ளை திரையாக இருக்கிறேன், என் மீது திரைப்படம் ஓடுகிறது. அந்த திரைப்படத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஊடகமாக இந்த மனசும் உடலும் இருக்கிறது. அதுதான் ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர் மூலமா ஒரு ஒளி வருது, அந்த ஒளியிலிருந்து உருவங்கள் வருகிறது, அந்த உருவங்களோட சப்தமும் வருகிறது. அங்க ஒளி இரண்டும் வெளிப்படுகிறது. அது ஒளியும் வெளிப்பட்டாலும் வெள்ளைத்திரை மட்டும்தான் உண்மை. ஆனால் அவ்வாறு தோன்றி மறைகின்ற ஒளியும் உண்மை கிடையாது, வெறும் மாய தோற்றங்கள். அப்படிங்கிறது எப்படி நம்ம திரைப்படத்துல பாக்குறோமோ அதுதான் உண்மையிலேயும் சுத்த சாட்சியினுடைய நிலை. அப்ப சுத்த சாட்சியினுடைய ஒளியினால் தான் இந்த உலகம் தெரிகிறது. அப்ப இங்க உண்மையா என்னுடைய அறிவு ஒளியினால் இந்த உலகம் தெரியும். ஆனா அந்த அறிவு ஒளி என்னுடைய இருப்புனால இது இருப்பது போல காட்டி கொடுக்கிறது. ஆனால் உண்மையில் இப்படி ஒன்று இல்லவே இல்லை. இவைகள் எல்லாம் என் மீது
ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சுயம் பிரகாச அறிவு ஒளியிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆத்ம ஞானிக்கு புரியும். அப்ப அப்படி இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தை எந்த ஒரு நினைவும் இல்லாம தன்னுடைய சுய அனுபவத்துல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு சூட்சமோ ஒரு ரகசியம் என்று 5 உத்திகளை இங்க ரிபு முனிவர் சொல்லி கொடுக்கிறார். அப்ப இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் எனும் கற்பனை உங்களது அறிவு ஒளியின் மூலம் ஒரு தெளிவான திரையாக மட்டுமே தெரியும். ஆனால் அந்த திரையில் திரைப்படம் ஓடாது. அதாவது இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க இந்த படம் இப்ப நீங்க இந்த விஷயத்துக்குள்ள அப்டேட் ஆன பிறகு படம் ஆஃப் ஆயிடும். பிளைன் ஸ்கிரீன் இருக்கும், திரைப்படம் ஓடாது, வெறும் வெள்ளை திரை மட்டும் இருக்கும். அப்ப வெள்ளை திரையில என்ன நடக்கும்? அந்த நிலையில உருவங்கள் இல்லை, அதற்கான பெயர்களும் இல்லை, இரண்டாவதான ஒன்று இல்லவே இல்லை, அங்கு இருமைகளே இல்லை, நானும் இல்லை, நீயும் இல்லை, ஏன் இந்த உலகமும் இல்லை, எல்லாம் ஒன்றே. அதுதான் பிரம்மம், அறிவு, ஆத்மா. அதுதான் நம்ம சொல்ற ஓமானத்துல வெள்ளை திரை. அப்ப அந்த வெள்ளை திரையாக மாறிவிடும். வெள்ளை திரையாக மாறிவிட்டா திரை மட்டும் இருக்கு, ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ப்ரொஜெக்டர் லைட்டும் வரல, படமும் வரல, சவுண்டும் வரல. அப்ப வெறும் பிளைன் ஸ்கிரீன், ஒயிட் ஸ்கிரீன் மட்டும் இருக்கு. அப்ப அந்த ஒயிட் ஸ்கிரீன் தான் பிரம்மம். ஆனா ப்ரொஜெக்டர் ஆன் ஆகி உங்களுக்கு படம் வந்துருச்சு, சவுண்ட் வந்துருச்சுன்னா மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப மனம்து தான் இங்க ப்ரொஜெக்டர் எல்லாமே. வெள்ளை திரை தான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஓமானத்தை எடுத்துக்குங்க. அப்ப இந்த 5 விதமான உத்திகளை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கும்போது இதை நம்ம சரியா நடைமுறைப்படுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னா, மனதினுடைய வலிமை குறைந்து விடும். மனம் ஆர்ப்பாட்டம் பண்றது குறைச்சிக்கும். தேவையில்லாத நினைவுகளினுடைய பிடிமானம் விட்டு போகும். தேவையற்ற அனுபவங்கள்ல மூக்க நுழைக்க மாட்டோம். நம்முடைய விழிப்பு நிலை, அவேர்னஸ் எப்பயுமே ஆழமா இருக்கும். தனிநபர் உணர்வு கரைந்து விடும். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய தனித்துவ அடையாளங்களை நீக்கிவிடும். பிரம்மாகார அனுபவம் தானாக தோன்றும். என்னுடைய இருப்புனால இங்க எல்லாம் பிரகாசிக்குதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட என்னுடைய இருப்பு எப்படி இருக்குன்னா, என்னுடைய சுயம் பிரகாச அறிவு ஒளியினால இங்க எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிற அனுபவம் உண்டாகும். ஏன்னா வெளிச்சத்துலதான் எல்லாம் தெரியும், வெளிச்சம் இல்லைன்னா எதுவுமே தெரியாது. விடியற் காலையில சூரியன் வந்த உடனே உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே தெரியுது. ஆனா சூரியன் மறைஞ்ச பிறகு இருட்டான உடனே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப என்ன காரணம்? ஒண்ணுமே தெரியலீங்களே, இது இன்னதுன்னு பேரும் தெரியல, உருவமும் தெரியல, எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? சூரியன் வந்தா தெரிஞ்சுக்குப்பான்னு சொல்றேன்ல. அப்ப காலையில சூரியன் வந்த உடனே இதுக்கு பேர் கிணறு, இதுக்கு பேர் ஏரி, இதுக்கு பேர் மரம் அப்படிங்கறதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? பகல் வெளிச்சத்துல. ஆனா இரவு வெளிச்சத்துல எங்க ஏரி இருக்கு, எங்க கிணறு இருக்கு, எங்க மரம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கும் இருட்டு. அப்ப அது மாதிரி அந்த வெளிச்சத்துலதான் எல்லாம் அறியப்படுவது போல இங்க அறிவு ஒளி வெளிச்சத்தினால் இந்த உலகம் அறியப்படுகிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். சூரிய வெளிச்சத்தினால எப்படி இந்த உலகம் நமக்கு காட்சிப்படுகிறதோ அது போல அறிவு ஒளி வெளிச்சத்தினால் இங்க எல்லாம் அறியப்படுகிறது. அப்ப நான் அந்த சுயம் பிரகாச அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுட்டா நம்முடைய ரியாலிட்டி என்ன? ஆனந்தம், அமைதி. அப்ப சத்து, சித்து, ஆனந்தம். அந்த அறிவாகவும் நானே இருக்கிறேன், எப்பொழுதும் நானே இருந்து கொண்டிருக்கிறேன், நான் ஆனந்தமாகவே இருக்கிறேன். ஆனா என்னுடைய உண்மை நிலை என்னன்னா அமைதி மட்டுமே. அப்ப இதுதான் இங்க நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப சமாதி, அதாவது மைண்ட் ஃப்ரீ அல்லது மைண்ட்லெஸ் ஸ்டேட், எஃபர்ட்லெஸ் ஸ்டேட், அவேர்னஸ் அப்படின்லாம் ஆங்கிலத்திலையும் சொல்லுவாங்க. அப்ப இது தியானத்துல மட்டுமல்ல, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை நம்ம நடக்கிறதுலயும் வச்சுக்கலாம், சாப்பிட்றதுல வச்சுக்கலாம், வாழ்க்கையில வச்சுக்கலாம். எல்லாம் தானாவே நம்ம நடைமுறையில எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா அது செய்பவன் நான் அல்ல, அதை பார்ப்பவன் நான் அல்ல, அதில் சம்பந்தப்படுபவன் நான் அல்ல அப்படிங்கிற ஒரு ஆனந்த நிலை நம்ம இடத்துல கை கூடிட்டா அதுதான் நிஷ்பிரயத்தன நிர்விகல்ப சமாதி. அப்ப இந்த நிர்விகல்ப சமாதி நிலை உண்டாகுற அறிகுறிகள் என்ன அப்படின்னா, இந்த நிலையை அனுபவிக்கும் போது நம்முடைய உள்ளத்துல என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அதை நம்ம ஒரு தியான அனுபவங்கள் மாதிரி பார்க்க முடியாது, அல்லது ஒரு கற்பனை மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியாது. அது உண்மையான ஞான நிலையின் அறிகுறிகளாக பார்க்கணும். ஏன்னா நிர்விகல்ப நிலை கை கூடி விட்ட பிறகு அங்க தியானமும் கிடையாது, கற்பனை விஷயங்களும் கிடையாது. அது நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸ். ஆனா அந்த நிலை என்ன, சில நொடிகள் நம்ம இடத்துல போற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த நிலைப்பாடு நமக்கு எப்படின்னா உள்ளத்துல ஒரு அமைதியை கொடுத்துரும், ஒரு ஆனந்தத்தை கொடுத்துரும். அப்புறம் விசாலமான தன்மை வெளிப்படும். நான் இந்த உடல் மனம் அப்படிங்கிற தன்னிலை ஏற்படாது. நான் அப்படிங்கிற அகங்காரம் வெளிப்படாது. அப்ப இதெல்லாம் நமக்கு அந்த நிர்விகல்ப நிலை உண்டானதற்கான அடையாளம். அப்ப நிர்விகல்ப நிலை அப்படின்னா என்னதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நினைவு இல்லா நிலை என்று சொல்லலாம், முயற்சி இல்லா நிலை என்று சொல்லலாம், நான் எனும் தனிநபர் இல்லா நிலை என்று சொல்லலாம்,
சுத்த இருப்பு மட்டுமே இருக்கின்ற நிலை என்று சொல்லலாம். அப்ப நிர்விகல்பம் என்றால் என்னன்னா, எந்த விகல்பமும் இல்லை அப்படின்னா, எந்த எண்ணங்களும் இல்லை, எந்த நினைவும் இல்லை. அப்ப எந்த முயற்சியும் இல்லை அந்த இடத்துல. நான் செய்கிறேன், நான் இதை செய்ய போகிறேன், இப்படி செய்து பார்க்க போகிறேன்ங்கிற எந்த முயற்சியும் இல்லை. அப்புறம் நான் அப்படிங்கிற தனிநபர் அடையாளம் இல்லை. அங்க என்ன இருக்கு? நிர்விகல்ப நிலையில சுத்த இருப்பு மட்டுமே இருக்கிறது. அத ரிபுகீதை எப்படி சொல்லுதுன்னா, அகண்ட சிதானந்த நிலை என்று சொல்லுது. அகண்டாகார நிலை, அகண்ட சிதானந்த நிலை அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த நிர்விகல்ப நிலைக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நிர்விகல்ப நிலை உங்களுக்கு கை கூட்டிடுச்சுன்னா என்ன அறிகுறி அப்படின்னா, எண்ண ஓட்டங்கள் பெரும்பாலும் அப்படியே நின்றுடும். தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசுல எழுந்திருக்காது. ரொம்ப சாஃப்டா இருப்போம், ரொம்ப சாந்தமா இருப்போம். தேவைப்படும் போது மட்டும் விவகாரத்துக்குள்ள வருவோம். இப்ப நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வோம். இப்ப நம்ம சமைக்கணும்னா சமையல் மட்டும் செய்வோம். மற்ற நேரத்தில் சும்மா இருப்போம், அமைதியா இருப்போம். தேவையில்லாத விவகாரத்துக்குள்ள போக மாட்டோம். அப்படியே மீறி ஒரு சிலருக்கு மனதுல எண்ணங்கள் எழுந்தாலும் அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே மொல்லமா தானாவே குறையும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கட்டத்துல தானாவே எண்ணங்கள் நிற்கும். அப்படி அந்த எண்ணங்களை நிற்கிறத நீங்க அனுபவத்திலே பார்க்கலாம். பெரும்பாலான எண்ணங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட்டே ஆகாது. எல்லாம் வந்த வேகத்துல அப்படியே கரைஞ்சு போயிடும். ஆனா நீங்களா எண்ணங்களை தடுக்க கூடாது. வருகின்ற எண்ணங்களை நான் தடுக்கிறேன்னு ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா திருப்பி எண்ணங்கள் பூதாகரமா மாறும். அதனால எண்ணங்களை தடுக்க கூடாது. சும்மா அப்படியே எண்ணங்கள் வந்தா வரட்டும், போனா போட்டணும், அப்படியே நீங்க உங்களுடைய சுயத்துல நின்று பழக பழக, நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுடைய இயல்புல இருந்து பழக பழக மனதனுடைய இயல்பு தானாவே அமைதியை நோக்கி போயிடும். இதுதான் ஒரு முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிர்விகல்ப நிலையில வருகின்ற அறிகுறி என்னன்னா, நான் என்ற ஒரு தனிநபர் உணர்வு இல்லாம மறையும். நான் செய்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு வெளி விவகாரத்துல இந்த மைண்டை வச்சுக்கிட்டு நம்ம ஆர்ப்பாட்டமா செஞ்சுக்கிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் கட்டுப்பட்டுடும். அப்ப என்னதான் கடைசியில நம்ம கிட்ட இருக்கும்? இருப்பு மட்டும்தான் இருக்கும். அப்ப இததான் ரமணர் நம்ம கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்புரணமாகக்கூடிய நான் நான் அப்படிங்கிற நம்முடைய சுய ஒளிங்கிறார். அதாவது நம்ம கிட்ட நான் நான் நம்ம கிட்ட உள்ள பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய அறிவு ஒளி, சுய ஒளி, தன்னிருப்பு, இருப்பு அப்படின்னு மகான்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ உலகங்கள் இப்போ இதெல்லாம் உண்மையான இல்ல, எல்லாம் வெறும் தோற்றம். நம்ம சுற்றி உள்ள காட்சிகள் எல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாத கனவு போல. அந்த விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் எல்லாம் கொடுக்க முடியாது. தானா அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். நிகழ்வுல அதெல்லாம் போயிட்டு இருக்கும். அவங்க காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது நிகழ்வுல இருக்கு. அதை ஒன்றும் நம்ம தடுக்க வேண்டியதில்லை. இன்க்ளூடிங் இந்த உடலும் மனசும் அதை செய்யும். இந்த மனசு உடம்பும் இந்த உலகத்துல விவகாரத்துல இருக்கும். அதை நம்ம தடுக்க வேண்டியது கிடையாது. அது என்னவோ செய்யுது. ஆனா இதெல்லாம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த படத்துல காட்சிகளை நம்ம மாற்ற வேண்டியதில்லை. அந்த காட்சியை கண்டு கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த காட்சியில் நடக்கக்கூடிய நல்ல சம்பவங்களை கண்டு நம்ம சந்தோஷம் அடைய வேண்டியதும் இல்லை. ஏனென்றால் இது உண்மை இல்லை, தோற்றம் மாத்திரமே அப்படின்னு புரிஞ்சு போயிட்ட பிறகு அப்ப இந்த உலகம் உண்மையில் என்னங்கிற கேள்வி வராது. அந்த நிர்விகல்ப நிலைக்கு போன பிறகு இந்த உலகம் என்னங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்காது. ஏன்னா இந்த உலகம் என்பது ஒரு கனவு அப்படின்னு புரிஞ்சு போயிடும். அப்ப இதுதான் ரிபுகீதையினுடைய ஆழமான விஷயம். அந்த நிலையில நம்முடைய உள்ளத்துல ஒரு அமைதி கைகூடும். தானாவே அமைதி கைகூடிவிடும். அப்ப இந்த அமைதியை தான் தட்சிணாமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, சின்முத்திரையில மௌனம் உபதேசமே கொடுக்கிறாரு. வாய் பேசுறது இல்ல, எதையும் சொல்லி கொடுக்கறது இல்ல, மௌனமா உட்கார்ந்திருக்கார், சின்முத்திரையில இருக்கிறார். அந்த மௌனம் உபதேசத்தை கேட்ட உடனே சனகாதி முனிவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. சனகாதி முனிவர்களுக்கு டீச்சிங்கே கிடையாது, இவ்வளவு தூரம் கிளாஸஸே கிடையாது, எதையுமே அவர் வாய் திறந்து பேசவே இல்லை. தட்சிணாமூர்த்தி சும்மா சனகாதி முனிவர் முன்னாடி உட்கார்றாரு, அவ்வளவுதான். அந்த சின்முத்திர வடிவத்துல உபதேசம் பண்றார். அந்த உபதேசத்தை பார்க்கறாங்க, அவ்வளவுதான். வெறும் பார்ப்பான், அவ்வளவுதான். பார்க்கிறார்கள். புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு எல்லாம். அவங்கதான் சனகாதி முனிவர்கள், ரிஷிகள். அப்ப என்னன்னா இங்க விஷயம் என்ன? அமைதி, அவ்வளவுதான். ஒரே லைன்ல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இங்கதான் அப்டேஷன் நம்ம சொல்றோம். அப்டேஷன் அப்படின்னா அந்த அமைதி நிலையை போறதுக்கான பக்குவம் இருந்தால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆர்ப்பாட்டமான மனதுக்கு அது புரியாது. ஏன் சனகாதி முனிவர்களால புரிஞ்சுக்கிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, சனகாதி முனிவர்கள் இடத்துல விருத்திகளே இல்லை, எண்ணங்களே இல்லை. அவங்க அப்படியே அம்மனத்தோடு இருந்தாங்க. நான் ட்ரெஸ் போடணும்னு கூட அவங்க நினைக்கல. சனகாதி முனிவர்கள் 4 பேருமே வித்தவுட், அவங்க ட்ரெஸ்ஸே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட கிடையாது. அந்த பூரணத்துல இருந்தாங்க, அந்த பியூரா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் உலகமே இல்லை. அப்ப அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்களே மௌனம், அவங்களே பிரம்மம். அப்ப அவங்க பிரம்மம்ங்கிறத உடனே உணர்ந்தார்கள். அதனாலதான் இவர் என்ன பண்ணுவார், பிரம்மா என்னடா இது, இந்த உலகத்தை உண்டு பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டு 4 பேரை படைச்சேன். ஆனா இந்த 4 பேருமே அப்படியே பிரம்மத்திலே நின்னுட்டானுங்களே, உலகமே உண்டாகலையே
அப்படின்னு அதுக்கு பின்னாடிதான் நாரதர் போன்ற மகரிஷிகளை படைக்கிறார் அப்படின்னு புராணங்கள் கதை சொல்லும். இதெல்லாம் நீங்க புராண கதைகள்ல படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் நாரதர் வழியில வருவாங்க. அப்புறம் தான் உலகமே உருவாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எண்ணங்கள் வந்து விட்டது, அப்ப அவர்களுக்கு உலகம் வந்து விட்டது. ஆனா சனகாதி முனிவர்களுக்கு எண்ணமே வரல, அதனால உலகமே வரல. இதுதான் விஷயம். இவ்வளவுதான் பியூட்டி. அப்ப இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையான நிலை இங்க மனமற்ற நிலை தான். அதுதான் ரிபிகத்தினுடைய முடிந்த முடிவா நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னும் நம்ம சில ஆழமான விஷயங்கள் இதுல இருக்கு. இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த ரிபிகதை சொல்ல வருது. அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, முடிந்த முடிவு மௌனம் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மௌனத்துக்கு மனம் போகணும்னா ஆர்ப்பாட்டத்தை விடணும், ஆடம்பரத்தை விடணும், தேவையில்லாத விசேஷ சுகங்களை விடணும், சும்மா இருக்க தெரியணும். அதாவது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க கத்துக்கணும். அதுக்குதான் சாட்சியை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த சாட்சியும் இல்லாத நிலைக்கு நம்ம போகணும். அதுதான் ரிபிகதை சொல்ல வர்ற சாரம். அப்ப இதை பற்றி நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் விரிவாக பார்க்கலாம். இப்ப இது போன்ற விஷயங்களை மீண்டும் மீண்டும் கேளுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். எந்த இடத்துல நான் தவற விட்டேன், எந்த இடத்துல நான் என்ன மாத்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். அப்ப நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.